ரீசெண்டாக மஹிந்திரா B60 கார் உத்தரப்பிரதேஷ் ஹைவேல திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. காரில் இருந்த பேசஞ்சர்ஸ், டிரைவர் எல்லாருமே பத்திரமா கீழே இறங்கிட்டாங்க. கார் எதனால் எரிஞ்சதுன்னு அந்த டிரைவ் பண்ணவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் காரோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் தீ ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. என்னதான் கார் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு வந்தாலும் ஓனரோட காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓனருக்கு அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண தெரியலனா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா மஹிந்திரா இந்த காரை கொண்டு போயிட்டு அவங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுல வண்டியோட ரைட் சைட் டயர் பஞ்சராக இருக்கிறதாவும் ஒரு 60 km/h தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓனர் ஓட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வண்டி அதோட வார்னிங்ஸ் ஓனருக்கு டிபிஎம்எஸ் வழியாக கொடுத்தாலுமே ஓனர் அதை இக்னோர் பண்ணி ஓட்டி இருக்கிறதாவும் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா டிபிஎம்எஸ் அண்ட் ESP ரெண்டுமே அந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது, வண்டி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற வார்னிங் ஓனருக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொடுத்துருக்கு. ஆனால் ஓனர் அதை இக்னோர் பண்ணிட்டு அவர் டிரைவ் பண்ணதுனால இந்த இஷ்யூ அக்கறையாக இருக்கிறதா அவங்க மஹிந்திரா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேலும் ரோட்டில் இதை பார்த்தவங்களுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு நெருப்பு வந்திருக்கிறதா அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் கார் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு வந்தாலும் அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதுக்கு பற்றி ஃபீச்சர்ஸ்க்கான ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படலாம். காரோட டேஷ்போர்ட் சிம்பிள்ஸையும் காரோட வார்னிங் நோட்டிஃபிகேஷனையும் நம்ம நிச்சயமாக இனிமேல் உற்று கவனிக்கணுங்கிறத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோ நியூஸ் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.